இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் தமிழ் இயல் 1 தான். காலக்கணிதம். காலக்கணிதம் அப்படின்ற பாடல். காலக்கணிதம்ன்ற பாடல் பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இது இப்போது ரொம்ப பின்னாடி காலத்துலேருந்து வந்ததில்லை, இப்போ வந்த சமீபம்னா ரொம்ப சமீபம் கிடையாது. ஒரு கண்ணதாசன் காலத்தில் வந்த பாடல் தான் இது. கண்ணதாசன் தான் எழுதியிருக்கார். காலக்கணிதம் கண்ணதாசன். மனிதம், தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறி இதெல்லாம் இந்த பாடலில் அவர் அழகாக சொல்லியிருப்பார். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், கண்ணதாசன் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வாழ்க்கை தத்துவங்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். இதுவும் கூட அப்படி தான் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித இயல்பே எப்படி இருக்குன்னா, செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிப்பணியாதான், பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும். மாற்றம் என்பது மனிதத்தின் இயல்பு. அதாவது மாற்றம் தான் மனிதத்தோட இயல்பே அப்படின்றாரு. எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வதும் மனிதத்தின் இயல்பு. மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையை கவிதையின் சாரம்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கவிதையை எது படித்தாலுமே ஒரு தடவை அந்த பாடலையும் படிச்சிருங்க. ஏன்னா இந்த வரிகளை கொடுத்து இது யார் கொடுத்தாங்க ஞாபகம் கேட்பாங்க. எந்த பாடலில் இந்த வரிகள் வருதுன்னு கேட்பாங்க. அதனால் ஒரு தடவை அந்த பாடலை படிச்சுக்கோங்க. ஒரு தடவையும் நீங்கள் ஒரு தடவை அந்த பாடலை படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், இந்த பாடல் இந்த இதில் தான் வருது அப்படின்னு. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமுகு பொருளென் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறு ஆயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர் தங்க இயல் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ரொம்ப அருமையான வரிகள். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன், இகழ்ச்சிக்காக கவலைப்பட மாட்டேன்றது தான் அப்படி சொல்கிறார். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். அதாவது கல்லா மரமாக காடாக மாறுறதுக்கு நான் ஒரு வனவிலங்கு கிடையாது. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் உரை வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இதுதான் காலக்கணிதம் கண்ணாடியில் கண்ணதாசன் சொல்லியிருக்கார். இது அவருடைய மன இயல்பை தான் சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. காலக்கணிதம் அப்படின்ற பாடப்பகுதி எங்கேருந்து வந்ததுன்னா, கண்ணதாசன் கவிதைகள் தொகுப்புலேருந்து தான் வந்திருக்கு. இவரோட இயற்பெயர் இதிலேருந்து என்ன வரலான்னா, காலக்கணிதம்ன்ற நூலை எழுதினது யார்? கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்றூர். அதோட பேர் என்ன? சிறுகூடல்பட்டி. இவரது பெற்றோர் யார்? சாத்தப்பன் விசாலாட்சி. 1941ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடலில் எழுதி அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியராக மாறுறாரு. 1947 நமக்கு விடுதலை கிடச்சிது. அதுலேருந்து 2 வருஷம் தள்ளி இவர் ஒரு பாடல் ஆசிரியராக மாறியிருக்காரு. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். அப்புறம் இவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. இவரோட
ஃபிலோசோஃபி மெய்பியல்லாம் ரொம்ப எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். சேரமான் காதலி அப்படின்ற ஒரு புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசவை கவிஞராகவும் ஆக்கப்பட்டு சிறப்பெற்றுள்ளார். இப்போ இந்த பதவி கிடையாது. ஆனால் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு அரசவை இருக்குன்னா அதுக்கு ஒரு அரசவை கவிஞரும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பதவியிலையும் கண்ணதாசன் இருந்திருக்கிறார். கம்பனோட பாடலில் இது கொடுத்துருக்காங்க. நதியின் பிழையன்று நறும்பு புனலின்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான். இது கம்பனோட பாடல். இதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்பனுக்கும் கண்ணதாசன் கவிக்கும் உள்ள ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கண்ணதாசன் எப்படி இந்த மாதிரி கம்பன் எழுதியிருக்கிறத கண்ணதாசன் எப்படி கையாண்டிருக்காருன்னு பாருங்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா. இது ஒரு சினிமா பாடல் தான். இதை உங்களுக்கு பாடிக்கூட காட்டுறேன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்ற இந்த பாடல் வரும். அது பாருங்கள். அவர் கம்பனுக்கு கம்பன் எழுதுனது படிக்கும்போது நமக்கு புரியலை. அதே பாடலில் கண்ணதாசன் எழுதும்போது நமக்கு புரிஞ்சிருக்கு. அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காருன்றாங்க. இது இந்த வரி நமக்கு தேவைப்படாது கொஷின் வைஸு. இருந்தாலும் ஒரு தடவை படிக்கலாம். கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாலியரோ. இது ஒரு தமிழுக்கான பாடல் தான். இந்த பாடலையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதான் இந்த பாடலில் இருக்குது. புயலிலே ஒரு தோணி. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.